இருந்தோம். Hello, good evening everyone. Am I audible? கேக்குதா? Am I audible? கேக்குதா? Hello. Guys, there is a network issue from my side. Am I audible? கேக்குதா? Okay, சரி. Good evening everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி we'll see what is today's motivational quote. Set your goals high and don't stop till you get there. I repeat again. Set your goals high and don't stop till you get there. இது யாரு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பை போ ஜாக்சன். ஸோ நம்மளோட கோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன லெவல் ரீச் பண்ண நினைக்கிறோமோ அதை விட ஒரு படி மேலே தான் நம்மளோட கோல்ஸ் இருக்கணும். எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா they used to call a term called as benchmarking. ஸோ அவங்க என்ன லெவல் ரீச் பண்ண போறாங்களோ அந்த அவங்க இருக்கிற ஸ்டேஜை விட அடுத்த ஸ்டேஜ் அவங்க மூவ் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, they will set benchmark. என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இன்னொரு ஆட்டோமொபைல் கம்பெனியா என்ன பண்ணுவாங்க, பெஞ்ச்மார்க்காக செட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனியாக இருக்கும், இன்னொன்று இன்டர்நேஷனல் கம்பெனி. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் கம்பெனியை பெஞ்ச்மார்க்காக செட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியலனா கூட அதுக்கு நியர்பையாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கோல்ஸ் எப்பயுமே அவங்க எங்கே ரீச் பண்ண போகிறாங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்கிங் மாற்றுவாங்க. ஸோ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு இன்னொரு ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து பெஞ்ச் மார்க்கிங்காக இருக்கும். ஸோ அது ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதை விட அடுத்த லெவல் என்ன கம்பெனி இருக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பெஞ்ச் மார்க்கிங் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனியை மற்றவங்க பெஞ்ச் மார்க்கிங்காக எடுத்து செட் பண்ணி கோல்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்டேஜே நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால
போக முடியாது. அதனால நம்ம இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், நெக்ஸ்ட் லெவல் நம்ம மேல போனோம் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும்போது தான் நம்ம அந்த ஹை லெவல் ரீச் பண்ணலாம் கூட அதுக்கு ஜஸ்ட் பிலோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ரீச் பண்ண முடியும். ஓகேவா? வித் திஸ் பாசிட்டிவ் நோட் வில் மூவ் டு டுடேஸ் கிளாஸ். Adda247 மொபைல் ஆப்ல இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் ஜாப் அலர்ட்ஸ் பத்தி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், டெய்லி குவிஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், மேகசீன்ஸ் அண்ட் பவர் கேப்சூல்ஸ், கடைசியா நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ். இதுல குறிப்பா ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், மாக் டெஸ்ட் சீரீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், அப்புறம் புக்ஸ் அண்ட் இ புக்ஸ். இந்த 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். அதனால மறக்காம Adda247 மொபைல் ஆப் உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்க போன்லயே வந்துடும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல there will be link with my name on it, தீபக் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், Adda247 மொபைல் ஆப் உங்க போன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். Adda247 மொபைல் ஆப் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோருக்கும் அவைலபிளா இருக்கு, ஆப்பிள் ஐ ஸ்டோருக்கும் அவைலபிளா இருக்கு. அதனால 2 போன் வச்சிருக்கவங்களும் பாத்தீங்க அப்படின்னா they can download this app in their mobile. Adda247 யூடியூப் சேனல் பத்தி பாத்தீங்க அப்படின்னா எப்படி Adda247ல நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுக்கிறாங்களோ பேட்ச்ல, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா they are also taking daily class in YouTube. ஸோ அப்படி அவங்க யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அமையும். அதனால மறக்காம Adda247 தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நீங்க ஆல்ல வைக்கும் போது எப்பெல்லாம் யூடியூப் லைவ் வருதோ டேரக்டா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்க டேரக்டா லைவ் வாட்ச் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டுடேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போறோம். சரி, இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்க ஒரு 10 டாபிக் கொடுத்திருக்காங்க. என்ன இந்த 10 டாபிக் அப்படின்னா these are all the 10 topics from which the paper A, பேப்பர் 1 நடக்க போகுது இல்ல, காலையில் நடக்க போற பேப்பர் 1 ஆஃப் TNPSC கம்பைனிங் சபார்டினேட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கு. காலையில பேப்பர் 1, அதுக்கப்புறம் மதியானம் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2. இந்த பேப்பர் 1க்கான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 யூனிட் பேஸ் பண்ணி கேட்க போறாங்க. இந்த 10 யூனிட் தான் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கான சிலபஸுமே. ஓகேவா? இந்த 10 யூனிட் தான் மெக்கானிக்கலுக்கான சிலபஸ். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி, கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், கடைசியா டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ். கொடுத்துருக்க 10 யூனிட்ல யூனிட் 4 அண்ட் யூனிட் 7 பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மீதி 8மே வந்து மெக்கானிக்கல் கோர் பேப்பர். ஸோ இந்த 10 யூனிட் பேஸ் பண்ணி 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 200 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 300 மார்க். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க். ஸோ இதுதான் பார்க்க போறோம். அப்படியே பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு யூனிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்கணும். ஒரு யூனிட்ல 20 கொஸ்டின் கேட்கணும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சில யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னா 1 or 2 யூனிட்ஸ்ல என்ன ஆகும், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூனிட்ல 20க்கு பதிலா 24 கேட்டாங்க அப்படின்னா மற்ற 2 யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 18 கேட்டாங்கன்னா டாலி ஆயிரும். ஆல்டுகெதர் 200 கொஸ்டின்ஸ் தான் இந்த 10 யூனிட் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ கரெக்டா ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா ஈச் கொஸ்டின் கேரிஸ் 20 மார்க்ஸ். ஓகேவா? ரைட், நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 190 கொஸ்டின்ஸ் பார்த்துரும் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 40 டேஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we have discussed 190 questions. 190 questions அதுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 191ல இருந்து 195. ஸோ நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 196ல இருந்து 200. ஸோ நாளையோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ நாளைக்கு அப்புறம் டுமாரோ ஃப்ரம் ஆஃப்டர் டே ஆஃப்டர் டுமாரோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈச் யூனிட் பேஸ் பண்ணி ஒரு டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 days. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு 20 daysல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லியுமே வந்து 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்த கொஸ்டின் இல்லாம வாட் ஆர் ஆல் த பாசிபிள் கொஸ்டின்ஸ் தட் கேன் கம் இன் யூனிட் 1 அதை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் டெய்லி இந்த மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் லைவ், ஸ்டார்டிங்ல ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, அதனால ப்ராப்பர் டைம்ல ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ ஐ ரீஸ்டார்டட் தி சிஸ்டம் அகைன் அண்ட் தென் டர்ன்ட் ஆன் YouTube live. ஓகேவா? First question for today, question number 191. A deviation conveniently chosen to define the position of the tolerance zone
in relation to zero line is known as what? Option A, actual deviation. Option B, mean deviation. Option C, zero line. And option D, fundamental deviation. What is the correct answer for question number 191? Those who are watching live, you can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Good evening, Sabarnivas. Thank you for joining. Question number 191 can answer. So பாத்தீங்க அப்படின்னா fits and tolerance based பண்ண question. Fits and tolerance based பண்ண question. So பாத்தீங்கன்னா நம்ம tight fit, loose fit, interference fit அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகேவா? A deviation conveniently chosen to define the position of the tolerance zone in relation to a zero line is known as what? Zero line பொறுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் ஜோன் ஃபிட் பண்றோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான டீவியேஷன்? ஆக்சுவல் டீவியேஷனா, மீன் டீவியேஷனா, ஜீரோ லைனா, இல்ல ஃபண்டமெண்டல் டீவியேஷனா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 191? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Sabarnivas 191 ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க, மீன் டீவியேஷன். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Sabarnivas 191 ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்க்கலாம். I'll repeat the question one last time. A deviation conveniently chosen to define the position of the tolerance zone in relation to zero line is known as what? In relation to zero line is known as what? Option A, B, C, D. What is the correct answer for question number 191? Any other guesses by those who are watching live? Any other guesses by those who are watching live? Those who are watching live, you can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Check பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. First, fundamental deviation என்னன்னு பார்ப்போம். It is the minimum difference in size between a component and basic size. This is the identical to upper deviation for shaft and lower deviation for holes. The fundamental is greater than 0. The bolt will also be smaller than the basic size of the hole. Will always be wider. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ல ஒரு ஹோல் ஒரு ஷாஃப்ட் இருக்கு அப்படின்னா ஹோலும் ஷாஃப்டும் சேம் சைஸ்ல இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ப்ராப்பரா ஃபிட் ஆகணும். ஆனா எப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோலை வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் வைடர். அதே மாதிரி ஹோல்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் ஸ்மாலர். ஸோ இது இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், actual deviation means present value determined as a closing date of the actual claims, expected claims for each calendar, quarterly, monthly measurement period. Is the actual deviation. அடுத்து mean deviation அப்படின்றது defined as the statistical measure that is used to calculate the average deviation from the mean value of the given data. அடுத்து zero line அப்படின்றது zero deviation that represents the basic size. Tolerance zone, it is the zone bounded by two limits of size of parts and defined by the magnitude. Tolerance by its position relative to the zero line. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா zero line. So வந்து fits and toleranceல நம்ம measurement பண்ணும்போது we will be determining these four terms. இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான fit அப்படின்றத நம்ம find out பண்ணுவோம். So அப்படி பார்க்கும்போது the correct answer for question number 191 is option D, fundamental deviation. Option D, fundamental deviation. Minimum difference in size between a component and the basic size. This is identical to the upper deviation for shaft and lower deviation for hole. If the fundamental deviation is greater than 0, the bolt will always be smaller than the basic size and the hole will always be wider. Okay, va? For question number 191, option D, fundamental deviation is the correct answer. Sabarnivas note பண்ணிக்கங்க. Option D is the correct answer. Next, question number 192. In a journal bearing, to avoid high friction, wear and heating, the bearing should be designed for the value of Zn divided by P, at least dash the minimum of value of K. For question number 192, in a journal bearing, to avoid high friction, wear and heating, the bearing should be designed for a value of Zn divided by P, at least
dash the minimum value of k. What is the correct answer? Option A 2 times, option B 3 times, option C 4 times, and option D 8 times. What is the correct answer for question number 192? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in the MCQ question discussion. Question number 192 can answer. Question number 192 can answer. Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. 192 can answer. I'll repeat the question once again. In a journal bearing, to avoid high friction, wear and heating. ஸோ ஒரு பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னால வியர்னால ஹீட்டிங்னால அந்த பேரிங் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பேரிங் எந்த மாதிரி டிசைன் பண்ணோம் ZN டிவைடட் பை P அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே வேல்யூவோட மினிமம் எத்தனை மடங்கு இருக்கணும் 2 டைம்ஸ் இருக்கணுமா 3 டைம்ஸ் இருக்கணுமா 4 டைம்ஸ் இருக்கணுமா இல்லை 8 டைம்ஸ் இருக்கணுமா வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 192 சபர்னிவாஸ் 192க்கு ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B 3 times is the correct answer. In a journal bearing, to avoid high friction, wear and heating, the bearing should be designed for the value of Zn divided by P at least dash the minimum value of K. At least 3 times the value of K பதில் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் Zn by P value நம்ம டிசைன் பண்ணோம் ஓகேவா next moving on to the next question question number 193 when a part is subjected to a constant stress at high temperature for a long period of time it will undergo a slow and permanent deformation which is called as what பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ்ல இருக்கோம் ஸோ அப்போ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் யூனிட்னு பார்க்கும்போது டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் டிசைன் டாபிக்ல இருந்து தான் கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே when a part is subjected to a constant stress at high temperature for a long period of time it will undergo a slow and permanent deformation which is called as what option A resilience option B creep option C hardness option D malleability இது நாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டல் இது நாலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் இதுல இந்த கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரியான கொஸ்டின் ஆப்ஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் I'll repeat once again when a part is subjected to a constant stress at high temperature for a long period of time it will undergo a slow and permanent deformation which is called as what option A resilience option B creep option C hardness and option D malleability what is the correct answer for question number 193 question number 193 can answer செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு சப்ரனிவாஸ் 193க்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க creep அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ரைட் ஸோ malleability என்ன it is the ability of the material which it can be rolled into sheets malleability அப்படின்னா ability of the material which it can be rolled into sheet அடுத்து hardnessனா என்ன it is the ability of the material to offer resistance to penetration or indentation hardness அப்படின்றது it is the ability of the material to offer resistance to penetration and indentation மூணாவது resilience அப்படின்னா it is the property of the material to absorb energy when it is deformed elastically and then upon unloading to have this energy recovered ஸோ பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்ம இழுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகுதோ மறுபடியும் நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஓகேவா அதாவது டியூரிங் என்னது எலாஸ்டிக்கலி ஸோ எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகுதோ அந்த லோட் நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகிடும் ஒரிஜினல் ஷேப் வந்துடும் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்றது நம்ம ஒரு பிளாஸ்டிக் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக அது சேஞ்ச் ஆயிரும் மெட்டலில் போய் ஸ்ட்ரெச் பண்ணால் பர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும் மறுபடியும் அது என்ன ஆகாது ஒரிஜினல் ஷேப் அதால மாற முடியாது அதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ் எனர்ஜியை
அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து creep அப்படின்றது it is the progressive deformation of the material under constant static load maintained for a long period of time. It is a slow temperature aided time dependent deformation. It occurs in 3 stages known as primary, secondary and tertiary stage. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது TNPSC Outlook 365. Good evening. Thank you for joining. Subordinate servicesக்கு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணி சொல்றேன். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். நீங்க அப்புறமா செக் பண்ணி பாருங்க. இந்த TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு இருக்கு. ஓகேவா? TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ அதுக்கான மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு மெக்கானிக்கலுக்கு. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமா ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கான மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? Option B, creep is the correct answer. When a part is subjected to constant stress at high temperature for a long period of time, it will undergo slow and permanent deformation, which is called as creep. Option B, creep is the correct answer for question number 193. Savarni was correct. Guess very good. Moving on to the next question. Question number 194. Thick film bearings are what? Thick film bearings are what? Option A, hydrodynamic lubricated bearings. Option B, boundary lubricated bearings. Option C, zero film bearing. And option D are the bearings which can support steady load without any relative motion between beans and journal. What is the correct answer for question number 194? Thick film bearings அப்படின்னா என்ன? Thick film bearings அப்படின்னா என்ன? The options given are option A, hydrodynamic lubricated bearings, boundary lubricated bearings, zero film bearings. நாலாவது பாத்தீங்க அப்படின்னா are the bearings which can support steady load without any relative motion between beans and journal. So what is the correct answer for question number 194? Sabranivas 194 option D சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. For question number 194, what is the correct answer? Thick film bearings, a bearing which is the working surfaces are totally isolated from the one another by the lubricant is called thick film bearing. A bearing in which the working surfaces are totally isolated from one another. So வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்கு, ஒரு ஹோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரிங் இருக்கு. ஸோ இந்த பேரிங்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. ஓகேவா? இந்த ஃப்ளூயிடே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் டசன்ட் மேக் எனி கான்டாக்ட். ஸோ இந்த பார்ட் ஏவும் இந்த பார்ட் பியும் கான்டாக்டே ஆகாம நடுவில் இருக்க வந்து அந்த அந்த லூப்ரிகன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஒரு ஃபில் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ என்ன பாயிண்ட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகல, கான்டாக்டை ஏக்கு பிக்குமே நடக்கல. நடுவில் வந்து ஒரு அந்த லூப்ரிகன்ட் வந்து ஒரு ஃபில் மாதிரி ஆக்ட் ஆகுது. இட் கேன் பி ஆயில் ஆர் இட் கேன் பி கிரீஸ். அப்படி ஆக்ட் ஆகுதுன்னு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா திக் ஃபில்ம் bearing. A bearing in which the working surface are totally isolated from one another. ஏவும் பியுமே தனித்தனியாவே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா பேர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் யூஸ் பண்றது அந்த நடுவில் யூஸ் பண்ற அந்த லூப்ரிகன்ட்னால. By the lubricant is called thick film bearing. They are also referred to as bearings with the hydrodynamic lubrication. They are also referred to as bearing with the hydrodynamic lubrication. அடுத்து boundary lubrication occurs when solid surfaces are so close together and the surface interactions between the monomolecular and multimolecular films of lubricant. அடுத்து zero film bearing என்னன்னா a bearing in which the working surfaces are partially separated by a film of lubricant from one another is called thin film bearing. So இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், thick filmக்கு அப்படியே ஆப்போசிட் thin film. There will be a metal to metal contact. A zero film bearing is a bearing where there is no lubricant. ஸோ லூப்ரிகன்ட்னாலே அதிகமான லூப்ரிகன்ட்னாலே ஏக்கும் பிக்கும் கான்டாக்டே இல்லை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் திக் ஃபில்ம் பேரிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபில்ம் பேரிங் அப்படின்றது தேர் இஸ் நோ லூப்ரிகேஷன், அதனால ஏக்கும் பிக்குமே ஃபுல்லா மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஜீரோ ஃபில்ம் பேரிங். Therefore, for question number 194, option A is the correct answer. Thick film bearings are also called as hydrodynamic lubricated bearings.
Thick film bearings are also called as hydrodynamic lubricated bearings. For question number 194, option A is the correct answer. Dinesh correct guess பண்ணிருக்கீங்க. Very good. Good evening. Thank you for joining. Sabranivas note பண்ணிக்கங்க. Thick film bearings அப்படின்னா option A is the correct answer for question number 194. Okay, moving on to the next question. Question number 195. Piston pin bearings in heavy duty diesel engines are dash. Piston pin bearings in heavy duty diesel engines are dash. Option A, kneed roller bearing. Option B, taper roller bearing. Option C, spherical roller bearing. And option D, cylindrical roller bearing. So the piston pin bearings in heavy duty diesel engines are made up of what? I'll repeat once again. Piston pin bearings in heavy duty diesel engines are made up of what? Kneed roller bearing, tapered roller bearing, spherical roller bearing, and cylindrical roller bearing. What is the correct answer for question number 195? Question number 195 can answer. Sabranivas 195 option B சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். Dinesh 195 option A சொல்லிருக்கீங்க. Okay, check பண்ணி பார்க்கலாம். What is the correct answer for question number 195? Those who are watching live, you can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. TNPSC Outlook 365. So batch la yaar join பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கிளாஸ்ல எடுக்கிற சப்ஜெக்டான மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி அதர் தேன் தட் அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கான பர்டிகுலர் டாபிக் பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியலுமே பாத்தீங்க அப்படின்னா எய்தர் இன் பிபிடி ஆர் இன் பிடிஎஃப் ஃபார்ம் வந்து we are providing. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் மெட்டீரியல்ஸ் யூ கேன் ஜாயின் த பேட்ச். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 6 யூனிட்ஸ் முடிஞ்சு 7th யூனிட் போயிட்டு இருக்கும். இன்னும் 4 யூனிட்ஸ் இருக்கு. யூ கேன் ஜாயின் த பேட்ச் and you can prepare for the next 1 year. So next year பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம் with 1 year preparation. ஓகேவா? So 195க்கு ஒருத்தர் ஆப்ஷன் A ஒருத்தர் ஆப்ஷன் B சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. So cylindrical roller bearings have simple structure with their cylindrical rollers in linear contact raceways. They offer high load capacity under primary radial loads. அடுத்து needle roller bearing. These bearings are used when heavy loads are to be carried out with oscillatory motion. For example, piston pin bearing in heavy duty diesel engines where the reversal of motion tends to keep the roller in correct alignment. அடுத்து spherical roller bearings are used in extremely rough running conditions in high demanding environments. The bearings are used in applications prone to misalignment or shaft deflection. So நம்மளோட கரெக்ட் ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A நீடில். ஸோ நீட் கிடையாது, நீ ஓகேவா நீடில். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நீட் ரோலர் பேரிங் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் என்னது? நீடில் ரோலர் பேரிங். ஏன் அப்படின்னா these bearings are used when heavy loads are to be carried with the oscillatory motion. For example, piston pin bearing in heavy duty diesel engines where the reversal of motion tends to keep the roller in correct alignment. Okay, well, therefore option A is the correct answer for question number 195. Dinesh correct guess பண்ணிருக்கீங்க. Very good. Sabranivas note பண்ணிக்கங்க. Option A needle roller bearing is the correct answer. tapered roller வராது. குறிப்பா piston pin diesel engine பாத்தீங்க அப்படின்னா needle roller bearing is the correct answer. ஓகேவா? So as you all know, நம்ம பாத்தீங்க அப்படின்னா TNPSC combined engineering subordinate servicesக்கு February 27th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ 10 யூனிட்ஸ்ல நம்ம 6 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th யூனிட் போயிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி வீக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் நம்ம பிளான் பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 10 வீக்ஸ்ல ஸோ ஆல்மோஸ்ட் மே ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே 27th எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நடுவில் உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் இருக்கும். அந்த 2 வீக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிவிஷன் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேப்பர் 1 நீங்கள் 200 மார்க்ஸ் மெக்கானிக்கல் எழுதணும். பேப்பர் 2ல 150 மார்க்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும்.
பேப்பர் 2 ஓட பார்ட் பி இன்னொரு 150 மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக் எல்லாமே வரும். ஸோ அதனால ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த 2 வீக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் யூட்டிலைஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்சோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப் பேஜ்ல 3 ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் ஸ்டடி பிளான் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு ஸ்டடி பிளான் இருக்கு, அதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டடி பிளான். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பேட்ச் ஸ்டார்ட் பண்ண டைமிங் ஒரு நாளைக்கு 6 hours ஆஃப் கிளாஸ். மார்னிங் 11 AM ஸ்டார்ட் ஆகுறது, 8 PM முடியும். இந்த டியூரேஷன்ல ஒரு 6 hours ஆஃப் லைவ் கிளாஸ் வில் பி தேர். பேட்சோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 12 months வேலிடிட்டி. நார்மல் டைம்ல பேட்ச் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 12 months வேலிடிட்டி. டபுள் வேலிடிட்டி ஆஃபர் இருக்க டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 12 plus 12 24 months வேலிடிட்டி வரும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 290 இருந்து 300 hours ஆஃப் லைவ் கிளாஸ் வரும் இந்த பேட்ச்ல. ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 hours ஆஃப் லைவ் கிளாஸ் வில் பி தேர். மெக்கானிக்கல் பேட்ச்க்கான டைமிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் 7 PM இருந்து 8 PM. So it can be extended till 8:15 or 8:30 depending upon the என்ன கிளாஸ் பார்க்குறோன்றதை பொறுத்து. அடுத்து within 12 to 24 hours, within 12 to 24 hours பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் will be converted into recorded sessions. ஒருவேளை சம் ஸ்டூடெண்ட்ஸால பர்டிகுலர் ரீசனால அந்த டைம்ல லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா within 12 to 24 hours பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் செஷனா மாறிடும். ஸோ டில் த பேட்சோட வேலிடிட்டி, ஸோ அடுத்த 12 months வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை என்ன பண்ணிக்கலாம், திருப்பி வந்து பாத்துக்கலாம். ஸோ நீங்க டைரக்டா இந்த இடத்துல பை நவுன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாம வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணி Y424 அப்படின்ற கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் 1750 அப்ராக்சிமேட்டாக இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2117 இருக்கிறத Y424 அப்படின்ற கூப்பன் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 18% டிஸ்கவுண்ட் வரும். ஃபைனலாக நீங்கள் 1750 யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் பேட்ச். ஓகேவா? Right. With this, we conclude today's class. Thank you for watching Adda247. Do like, share, comment, and subscribe. Adda247 Tamil YouTube channel. மறக்காம bell icon notification all வைக்கும்போது எப்பெல்லாம் யூடியூப் லைவ் வருதோ டைரக்டா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா லைவ் வாட்ச் பண்ணுங்க. If you have any doubts and queries, please feel free to ask me at g.deepak@adda247.com. I will repeat once again. g.deepak@adda247.com. Thank you all for joining. See you everyone tomorrow. Thank you Sabranivas, Dinesh for joining. See you guys tomorrow.